விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நெடுஞ்சாலையில் பரணி என்பவருக்கு சொந்தமான பழைய பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு இந்த ஆலையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால் தீ மளமளவென பரவியதில் ஆலை முழுவதும் புகை மண்டலமாக காட்சி அளித்தது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அணைக்கப்பட்டது. இந்த விபத்தில் கிடங்கில் இருந்த 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் முற்றிலும் தீயில் கருகி நாசமாயின. இந்த விபத்து குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.